எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய விஷயம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டெய்லி எல்லாம் நம்ம நியூஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் நமக்கு என்ன கேள்வி வரும்னா, இப்போது நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கிற வேட்பாளர் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ ஒரு எம்பி எலெக்ஷன் நிற்கிறவங்களுக்கு அதிகபட்சம் செலவு 95 லட்சம் வரைக்கும் பண்ணலான்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம், நார்மலாக நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். நார்மலாக நம்ம ஒரு சினிமாக்கே போகிறோம், ஒரு மார்க்கெட் போகிறோம். அங்கே போனோம்னாலே என்னென்ன செலவுகள் ஆகும், எவ்வளோ செலவாகும் நமக்கே தெரியாது. நம்ம பஸ்ஸில் போனோம்னா செலவு கம்மியாகும். பஸ்ஸில் எப்போவுமே போக முடியாது. ஒரு 4-5 பேர் போகிறோன்னா ஷேர் பண்ணி போகும்போது ஆட்டோவில் போவோம், கேபில் போவோம், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ நார்மலாக ஒரு ஃபேமிலிக்கே உங்களோட செலவு நீங்களே கணக்கு பண்ணி பாருங்கள். அதாவது நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு போனது ஒன்று இருக்கும், அதை தாண்டி இருக்கும். இதே மாதிரி தான் ஒரு வேட்பாளர்ன்றப்போ ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்போது சரி, அவங்க போகும்போது நிறைய விஷயங்கள் இருக்கும். அவங்களுக்கு செலவுகள் எப்படின்றது கால்குலேஷன் நிறைய மாறும். அது நீங்கள் வேட்பாளர் பிரச்சாரம் பண்ண வந்திருப்பாங்க, வருவாங்க, நீங்கள் பாருங்கள், அப்போ தெரியும். இதில் என்ன விஷயம்னா, ஒரு நார்மலாக எம்பி எலெக்ஷனுக்குள்ளே செலவு பண்ணுறாங்க. ஒருத்தர் ஒரு 1 கோடி ரூபா செலவு பண்ணுறாரு எம்பி எலெக்ஷன் வச்சுக்கோங்களேன். அவர் அந்த பணத்தை எப்படி திரும்ப எடுப்பார்? ஸோ ஒரு சொந்தம் அதாவது எப்போவுமே ஒரு பணம் ஒரு முதலீடு பண்ணால் ரிட்டர்ன் வரணுன்றதை எல்லாருமே எதிர்பார்க்க நார்மலான மனுஷன். ஸோ இப்போ அவங்க எப்படி ரிட்டர்ன் எடுப்பாங்க? நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், அவங்களுக்கு நிறைய சம்பளம் இருக்கும்ன்ட்டு. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 3 lakhs கொடுப்பாங்க. ஒரு சில இன்சென்டிவ்ஸு, அந்த வசதி சலுகைகள் எல்லாமே கொடுப்பாங்க. அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ நார்மலாக அவங்களுக்கு ஒரு 2 லட்சம் சம்பளம்னா கூட ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 24 லட்சம் சம்பளம். ஓகேங்களா? இப்போ அவங்க 5 வருஷம் இது பண்ணுறாங்கன்னா 1,25 லட்சம் தான் வருமானம். இப்போ அவங்க செலவு பண்ணது எவ்வளோ? அதிகபட்சம் 95 லட்சம். இப்போ அவங்க பேங்க்கில் லோன் போட்டு வாங்கியிருந்தா கூட அவங்களால அந்த பணத்தை திரும்ப கட்டணும்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா கையில் அவங்களுக்கு இருக்கிறது வெறும் 25 லட்சம் தான். அதாவது அதில் பேங்க் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இவங்க இவ்வளோ தான் சம்பளம் வரும். 1,25 லட்சம் தான் அதிகபட்சம் உங்களுக்கு சம்பளம் வரப்போகுது. சரி, 1,50 கோடினே வச்சுக்கோங்க. ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது லோன் வாங்கி பண்ணியிருந்தாலும் சரி, சொந்த காசு போட்டு பண்ணியிருந்தாலும் சரி, ஸோ இதுக்காக வராங்களா? எதுக்காக வராங்க? இது ஒரு பப்ளிக் சர்வீஸ்ன்னு தான் எல்லோரும் வராங்க அப்படின்றது நம்மளோட எய்ம், பொதுமக்களோட எய்ம். ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம். பட் ஆனால் நம்ம சிந்திக்கணும், இவ்வளோ செலவு பண்ணி வராங்க, அவங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்களோ அதுவும் ஒரு கணக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் சிந்தித்து வாக்களிங்க உங்களோட வாக்கை. அது மட்டும் இல்லாமல் தயவு செஞ்சு உங்களோட தொகுதினா என்ன, எம்பி என்ன பண்ணியிருக்காரு, இப்போ இருக்க எம்பியை மட்டும் குறை சொல்லலாம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணார், நமக்கு என்ன பண்ணலை. அதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்தாலும் சரி, நிறைய குறைகள் இருக்கும். அதை நீங்கள் சிந்தித்து தனியாக யோசித்து முடிவெடுங்க. இந்த கட்சி அந்த கட்சின்னு வாக்கு போடுறது, ஓட்டு போடுறதுன்னு இல்லாமல் நீங்கள் சுயமாக சிந்தித்து ஓட்டு போடுங்க. எதுக்காக நம்ம போட்டதுனால என்ன பெனிஃபிட்டு அப்படின்றத யோசித்து போடுங்க. கண்டிப்பாக நம்ம ஜனநாயக கடமை எல்லோரும் ஆட்டுவோம். ஓட்டு போட போகும்போது தயவு செஞ்சு நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு ட்ராவல் பண்ணும்போது பிக்னிக் போகும்போது எடுத்துகிட்டு போவீங்களே, அந்த மாதிரி எடுத்துகிட்டு போங்க. அதே போல் தண்ணி பாட்டில் அதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. முக்கியமாக வேறு என்னென்ன தேவையோ எல்லோரும் கொண்டு போய் ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகேவா? அதனால் ஓட்டு போடுறது மறக்காமல் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி சிந்தித்து ஓட்டு போடுங்க. எந்த வேட்பாளருக்கு போட போகிறோம் அப்படின்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். 1லேருந்து 20, 1லேருந்து 10 இந்த மாதிரி ஆர்டராக நிறைய வச்சுருப்பாங்க. வாக்காளரோட சின்னம் இந்த மாதிரி அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அடுத்தடுத்து எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட்டு. அதுக்கப்புறம் ஓட்டு போட்டு அதுக்கப்புறம் வின் பண்ணதுக்கப்புறம் நான் இவருக்கு போட்டேன், அதனால தான் வின் பண்ணார் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. நான் இவருக்கு போடலை, அதனால் இவர் தோற்று போயிட்டார் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, பார்ப்போம். நன்றி, வணக்கம்.